எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தற்போது பார்த்திங்கன்னா முருகனுடைய சிறப்பு வாய்ந்த 5ஆம் படையாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் இனிதாக நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா முருகனுடைய முதல் படை வீடாக சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வருகின்ற நாட்களில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. இது பற்றி சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக தான் நம்ம திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சொல்லுவாங்கல்ல. இந்த கோவிலில் தாங்க திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான அறக்காவலர் குழு பார்த்திங்கன்னா தீர்மானித்த நிலையில் 2.44 கோடியில் 20 திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதத்தில் 10ஆம் தேதியில் ராஜகோபுரமும் கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா வல்லப கணபதி கோவில்னு பசுபதி ஈஸ்வரர் உள்ளிட்ட கோவில்களுக்கோ பாலராயம் நடத்தப்பட்டிருக்குதுங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி தான் முகூர்த்த கால் நடத்தப்பட்டு கோவிலில் 7 நிலை ராஜகோபுரத்தில் பழமை மாறாமல் பஞ்சவர்ண பூசும் பணி முழு வீச்சில் நடந்து முடிந்திருக்கு. கோவிலில் பிரதானமான கருவறையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் தேதியில் பாலாலயம் நடத்தப்பட்டு திருப்பணிகள் நடந்து வந்திருக்கு. இந்த நிலையில தாங்க சிவாச்சாரியர்கள் தயார்படுத்த கும்பாபிஷேக நேரமும் யாகசாலை பூஜையின் விவரமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வருகிற 23ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9 மணி அளவில் முகூர்த்தக்கால் நடத்தப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 5:25 முதல் 6:10 மணிக்குள்ள ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க. இந்த நிலையில தாங்க இன்று ஜூலை 10ஆம் தேதியாக யாகசாலை பூஜை தொடங்கியிருக்கு. 12, 13 ஆகிய 3 நாட்களுமே பார்த்தீங்கன்னா இரு வேளையிலுமே யாகசாலை பூஜை நடக்க போகுது. இதற்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா கோவில் அறக்காவலர்கள் செய்து வராங்க. பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்கக்கூடிய படை வீடாக தான் நம்ம திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் அமைஞ்சிருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தாங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தெய்வானியை திருமணம் செய்து கொண்ட தலம்னு சொல்லலாம். அறுபடை வீட்டு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கோவில்களை இந்த கோவில் அளவில் பார்த்தீங்கன்னா பெரியதாகவுமே லிங்க வடிவில் இருக்கக்கூடிய மலையை பற்றி சைவ சமய குறவர்கள சுந்தரமூர்த்தி நாயனாருமே திருஞான சம்பந்தர் பெருமான் ஆகியோர் இந்த ஊருக்கு தாங்க ஆலய வழிபாடு செய்து பதிகள் பல பாடியுள்ளதாக சொல்லப்படுதுங்க. சங்ககால புலவராக இருந்த நக்கீரர் இத்தலத்துக்கு வந்துதான் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனுடைய ஆசையும் பெற்றதாக சொல்லப்படுது. முதல் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாங்க. திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய அருசெறிந்த மலைன்னே சொல்லலாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்திருக்காராம். இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே பார்த்தீங்கன்னா குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லாராலும் வணங்கப்பட்டு வருதுங்க. இந்த மலையினுடைய உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 190 மீட்டராக இருக்குது. இந்த மலையை நித்தம் வளம் வழிபட்டிங்கன்னா தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்து விடுன்னு திருஞான சம்பந்தரும் தன் இயற்றிய தேவாரத்தில் பாடியிருக்காரு. குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாதுன்னு சொல்லலாம். கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தான் தன் தாயாரின் மடி மீது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அமர்ந்திருந்திருக்காரு. தாய்க்கு தந்தையர் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானம் அந்த உபதேசத்தை கேட்டிருந்திருக்காரு. புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொண்டிருக்காரு. மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாதுன்னு தாங்க அது பாவன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குதில்ல. முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தினின் அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலுமே சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவராலும் உலக நீதிக்கு உட்படாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விடச்சினால இந்த குன்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளதா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்திருக்காரா. கடைசியில் சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியாரும் தோன்றி
முருகப்பெருமானுக்கு அருட்காட்சி தந்திருக்காங்க. அவர்கள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகின்னு பெயரில் அழைக்கப்படுறாங்க. அவர்களுடைய ஆலயம் இன்றும் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்னு பேரில் வழங்கி வருதுங்க. திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதல்ல நீங்கள் சிவன் பார்வதி தரிசனம் செய்த பிறகுதாங்க முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபடணும். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தை மாதத்துல தான் பூச நட்சத்திரத்துல காட்சி தந்திருக்காரு. தைப்பூசத்தன்று நீங்கள் சிவபெருமானையும் முருகனையும் வழிபடுவதால் உங்களுக்கு இஷ்ட சித்திகளை பெறுவீங்க. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பார்த்தீங்கன்னா 10 நாட்களாக சிறப்பாக கொண்டாடுறாங்க. முருகப்பெருமானுடைய அவதாரம் செய்ததன் நோக்கமே பார்த்தீங்கன்னா சூரபத்மனையும் அவனுடைய சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதற்காகத்தான். அந்த வண்ணம் தாங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாக்கி சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டிருக்காரு. தேவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய துயரை களைய பெற்றதால அதனால முருகப்பெருமானுக்கு தாங்க தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில இந்திரனும் தன் மகளாக இருந்த தெய்வானியை திருமணம் செய்து கொடுக்க விரும்பியிருக்காரு. முருகனும் தெய்வானை திருமணம் செய்தது திருப்பரங்குன்றத்துல நடந்திருக்குதுங்க. திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா பிரம்மா விரிவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வர பரமானந்தம் ஏந்தி நிற்கவும் இந்திரன் தெய்வானையை தரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் திசையில் சரவண புகை அமைந்திருக்கு. இத்தீர்த்தம் முருகனுடைய கைவேலினால உண்டாதன்னு இத்தீர்த்தத்தை கண்டாலும் நீராடினாலும் பாவங்கள் நீங்க பெறணும் விரும்பிய வரத்தை பெறுவதாக சொல்லப்படுதுங்க. திருப்பரங்குன்றத்து முருகன் கோயிலில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்கும். கொடி பாட்டொலி வீசி உயரத்தில் பறப்பது கோயில் நோக்கி வருவங்களுக்கு வருக வருகன்னு வரவேற்பது போல காணப்படுதுங்க. மற்ற திருக்கோயில கருவறை போல் அல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா கருவறை பெரியதாக 5 தெய்வ திருவுருவங்கள் இருப்பிடமாய் இருக்குது. மூலவர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தனி கருவறை அமையாமல் பாறையில் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தர அடுத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பிற தெய்வ உருவங்களும் இடம்பெற்றிருக்குதுங்க. முருகப்பெருமான் அடுத்து கோயில் கொண்டு பாறையினுடைய மையத்தில் அன்னை மகிஷாசுர மர்தினின் திருவுருவம் காணப்படும். அன்னையை அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றொரு முதல்வராக கற்பக விநாயகர் திருவுருவத்தை நீங்கள் தரிசிக்கலாம். கருவறையினுடைய இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி மலையை குடைந்து சத்திய கிரீஸ்வரர் என்னக்கூடிய கொண்டவராய சிவபெருமான் லிங்க திருமணனுடன் காட்சியளிப்பார். கருவறையினுடைய வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கியவாறு மலையை குடைத்து பவள கனிவாய் பெருமாளும் செதுக்கப்பட்டிருக்காரு. சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல் தங்க கருவறையில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அன்னை அண்ணல் அண்ணன் மால் குடும்ப சமேதராய் விளங்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் இருக்குது. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தெய்வானியை திருமணம் செய்த கோவிலாக இருப்பதால் இந்த கோவிலில் திருமணம் செய்து கொள்வது சிறப்பாக சொல்லப்படுது. மணிவிழா நிகழ்த்த உரிய திருத்தலமாகவும் இந்த கோவில் அமைந்திருக்குதுங்க. நெற்றிக்கண்ணை திறந்ததால சிவனின் பார்வைப்பட்டு சரும நோய்க்கு ஆளான நக்கீரர் பார்த்தீங்கன்னா இந்த தலத்துக்கு பெருமாளை வழிபட்டு நோய் நீங்க பெற்றிருக்காரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களைப் போல திருச்சுற்று எனக்கூடிய பிரகாரம் இல்லாத கோவில் இது மட்டும்தான். மேலே ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான். கருவறை வளம் மூலவர் வளம் உற்சவர் வளம் வருதல்னு இந்த கோவிலில் இயலாதுங்க. ஒரே நோர்கோட்டில் முருகா முருகான்னு சொல்வது போல செல்லும்படியாக இந்த கோவில் அமைந்திருக்கு. இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்க்கையில் வளம் சேரும்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை நினைத்து இந்த தலத்துக்கு தூய்மையான தயிர் அன்னம் செய்து இங்கே கொண்டு ஏழை மக்களுக்கு வழங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த கோவிலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் கார்த்திகை திருவிழா தெய்வானை மணந்து கொண்ட பங்குனி உத்திர நாள்னு சிறப்பாக விழாவாக கொண்டாடப்படுது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் மதுரையில் நடைபெறக்கூடிய அன்னை மீனாட்சி திருக்கல்யாண விழாக்கோல காண மதுரை சென்று திரும்புகிறாரு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு குன்று பார்த்தீங்கன்னா குடுதட்டி பரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குன்றின் மீது ஆண்டில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உற்சவம் ஊற்றி சென்று விழா காலம் காணக்கூடிய நிகழ்வும் நடத்தப்படுதுங்க.
நீங்களும் முருகனினுடைய அருளை பெறுவதற்கு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இனிதாக நடக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.